பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. நீ வேண்டிக்குமா? சக்தி, சக்தி, சக்தி. என்னது? நான் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு இடது பக்கமா ஒரு ரூம் இருக்கா? அது என்ன ரூம்? இடது பக்கமா? இடது பக்கம் ரூம்னா அது உங்க அண்ணி ரூம் தாமா. என்ன சக்தி? நான் அங்க போணுமா? போறேன். சக்தி என்ன அந்த ரூமுக்கு போக சொல்லுது. நான் சக்தி சொல்ற பக்கம் தான் போவேன். ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. சக்தி, 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 சக்தி. மா. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி.
சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ரூம் கூட வந்தாச்சு சக்தி. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளா? என்ன சக்தி இப்படி சொல்றா? இங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எது சொல்லுங்க. இரும்பு சம்பந்தப்பட்டனா பீரோதாமா, அண்ணியோட மாதிரி. அப்போ பீரோக்குள்ளதான் இருக்கணும். பீரோ சாவி எங்க? என்னடி குழப்பற? சக்தி கிட்ட விளையாடாதீங்க, சொல்லியாச்சு. பாத்துருவோம். குடுங்க அண்ணி. சாவி கொடுத்துருமா, இது ஓம் சக்தி சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். குடுமா. இதுதான் சாவியா? பீரோ எங்க இருக்கு? இங்கதாம்மா, நீ அப்படியே திரும்பி நடமா. பராசக்தி. வஸ்திரமா? நீண்ட வஸ்திரமா? அப்படின்னா புடவை. ஓஹோ. ஓம் சக்தி பராசக்தி. எங்க சக்தி? கடிச்சிச்சு. கடிச்சிச்சு. பரவாயில்லையே, என் ஃப்ரெண்டோட மந்திரம் பலிச்சிருச்சு. ஏழு திருட்டு கழுத. திருடினதுதான் திருடின, எடுத்து ஓம் பட்டிக்குள்ள வச்சிருக்கலாம்ல. ஏன் அண்ணியோட பீரோக்குள்ள வச்ச? என்னங்க அண்ணி, குழந்தையோட செயின் இது எப்படி இங்க வந்தது? அதேதான் நானும் கேக்குறேன். ஒருவேளை எப்படி இருக்குமோ, குழந்தையோட செயினை ஏதோ 2 கால் எலி எடுத்து பீரோ சாவியை தேடி கண்டுபிடிச்சு பீரோவை திறந்து உங்க புடவை கடையில சேஃபா வச்சிருக்குமோ? சரி, எலி இல்ல, தூரியா இருக்குமோ? சரி, ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க தான். நான் பார்த்தேன், நீங்க இந்த செயினை உங்க புடவை கடையில வைக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சரி, ஏதோ நடந்து போச்சு. காணாம போன நகை கிடைச்சிடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லலாம்ல. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? பொண்ணுக்கு பொண்ணே திருட்டு பட்டம் கட்டுறது அசிங்கமா இல்ல? அன்னைக்கு நான் தப்பு பண்ணா என்ன பண்ணணும், நீங்க தோத்துட்டா என்ன பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ பத்மினி, போது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். திலகா வேணா என்ன மாமனாரா நினைக்காம இருக்கலாம், மரியாதை கொடுக்காம இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு திலகா என் மருமகளா தான் நினைக்கிறேன். இங்க நடந்த விஷயத்தை இத்தோட மறந்துடுங்க. என் பையன் வந்த உடனே நீங்க நடந்த எதுவும் பேசக்கூடாது, சொல்லவும் கூடாது. நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை வேண்டாமா? நம்ம கிட்ட பணம் தான் இல்ல, பாசமா இருக்கலாம்ல. அம்மா, இனிமே இந்த மாதிரி என்ன உன் மனசுல வராதுன்னு ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுமா போதும். நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒருத்தி மாட்டிக்கிட்டேன்னு 3 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? என்னம்மா சொல்ற? நாடகம்? ஆமா, நீங்களே தயார் பண்ண நாடகம். எனக்கு இந்த செயின் இங்க எப்படி வந்ததுன்னே தெரியாது. எல்லாம் இந்த காயத்ரியோட வேலை. அவளுக்கு ஒத்தாசை பண்றது நீங்க. திருநதை வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஏன் மேலே பழி போடுறீங்களா? நைட் நான் தூங்கும் போது பீரோவை திறந்து எனக்கு தெரியாம செயினை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இப்போ ஏன் மேலேயே திருட்டு பட்டமா? நல்லா இருக்கே உங்க நாடகம். உங்க புள்ள வந்தா சொல்லுங்களேன், ஏன்னா முழுங்கிடுவாரா? அப்போ இந்த உண்மையை தான் சொல்லுவேன். நகை காணாம போறது மட்டும்தான் எனக்கு தெரியும், மத்த எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். கூட இது திருந்தர ஜென்மம் இல்லம்மா. வாங்க போதும். எந்த வேலை ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் அந்த கணக்கு மட்டும் சரியாக வரவே மாட்டேங்குது. எவனையும் நம்ப முடியல, நம்மளாலையும் சும்மா இருக்க முடியல. ஒரே டென்ஷனாக இருக்கு. அப்பா, லெட்டர் பாக்ஸ்ல இருந்தது. எங்கேருந்து வந்திருக்கு? சேதுராமன், அண்ணா நகர். நம்ம தெரிஞ்ச பேரா இல்லையே?
மஞ்சள் வேற தடவை இருக்கு. சகுந்தலா, இத வரேங்க. இங்க வா. என்னங்க? அண்ணா நகர்ல சேதுராமன் யாரு உனக்கு ஏதாவது தெரியுமா? தபால்ல மஞ்சள் வேற தடவை இருக்கு. மஞ்சள் தடவை இருந்தா கண்டிப்பா நல்ல விஷயமா தாங்க இருக்கும். பிரிச்சு பாருங்க, யாருன்னு தெரிஞ்சிடும். பாருங்க. இதுல ஜாதகம் வேற இருக்கு. ஜாதகம். அந்த லெட்டர் படிங்க. திருமூர்த்தி அவர்களுக்கு சென்னை அண்ணா நகரில் வசிக்கும் சேதுராமன் எழுதுவது. எங்களுக்கு திருமண வயதில் ஒரு பெண் இருப்பதாகவும் அவள் இன்ஜினியரிங் படிப்பதாகவும் உறவினர் மூலம் அறிந்தோம். இத்துடன் எனது மகனின் ஜாதகத்தை அனுப்பியுள்ளேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஜாதக பொருத்தம் இருந்தால் எனக்கு எழுதவும். நான் மேற்கொண்டு தங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சேதுராமன். ஏன் சேதுலா, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண போறதை யார்கிட்ட சொன்னோமா என்ன? எதுக்காக ஜாதகம் அனுப்பிச்சிருக்காங்க? அவங்கதான் சொந்தக்காரங்க மூலியமா தெரிஞ்சதா எழுதியிருக்காங்களே. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் 4 இடத்துல சொல்லத்தான் செய்வாங்க. என்ன தொழில் போட்டிருக்கு பாருங்க. ஏதோ கம்ப்யூட்டர் சம்பந்தமான பிசினஸ். ஓஹோ, அவங்களா? அவங்க சேதுராமன்ல யாருன்னு தெரியாது. பையன் பேர் பாலாஜியான்னு பாருங்க. ஆமா, பாலாஜி தான். இப்பதாங்க ஞாபகத்துக்கு வருது. ஒரு கல்யாணத்துல எங்க தூரத்து சொந்தம் பரிமளான்னு பேரு. அவங்க கிட்ட உங்களை பத்தியும் நம்ம அபிராமி பத்தியும் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அங்கதான் இந்த பையன் பாலாஜிய பார்த்தேன். சும்மா ஹிந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பான். என்ன அபிராமி, கட்டிக்கிறியா? ஹிந்தி ஆர்டிஸ்ட் மாதிரின்ற மீசை இல்லாமல இருப்பா. போமா, நான் கட்டிக்க முடியாது. சகுந்தலா, என் பொண்ணே ஆசைப்பட்டாலும் என் லட்சியம் முடிஞ்சாதான் அவளுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் அவ யார வேணாலும் கட்டிக்கட்டும், சம்பாதிச்சு அவனுக்கே கொடுக்கட்டும். அப்பா, இப்ப நான் கல்யாண பேச்சு எடுத்தனா? எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசுறீங்க? இப்ப யாரடி உங்க தலையை குனிஞ்சு கழுத்து நீட்டி தாலி கட்டிக்க சொன்னது? எங்க உங்களுக்கு தான் இஷ்டம் இல்லல்ல, அதோட விட்டுருங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருங்க. ஏன் சகுந்தலா, எனக்கு இஷ்டமே இல்லைங்கிறேன், அப்புறம் எதுக்கு லெட்டர்? எங்க இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு லெட்டரும் ஜாதகமும் அனுப்பியிருக்காங்க. அந்த மரியாதைக்காகவாது லெட்டர் எழுதிருங்க. இப்ப எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இல்ல, வேற யாராவது கேட்டா இந்த ஜாதகத்தை கொடுத்து விடுறோன்னு எழுதிருங்க. இது எழுத நான் எதுக்கு? இந்தா, நீயே உன் கைப்பட எழுது, என்ன ஆள விட்டுரு. இருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய். அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணோம் சொல்லுங்க? சுவாமி பேருக்கு பண்ணுங்க. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் மங்களாய நமஹ. அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சௌந்தரா. வந்தனா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கே அத்தை. இந்த மாதிரி பொது இடத்துல தான் பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, பெரியண்ண பெரியண்ண சின்ன எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. இந்தாங்க. ஓம் அனந்த சக்தியே நமஹ, ஓம் அக்ஷோபியாய நமஹ, ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமஹ. அர்ச்சனை யார் பேருக்குமா? சுவாமி பேருக்கு. தொட்டுங்கோ. ஓம் பாவகாத்மஜாய நமஹ, ஓம் ஜும்பாய நமஹ, ஓம் பிரம்மரும்பாய நமஹ, ஓம் முக்திருவாய நமஹ, ஓம் திரிவர்ணாய நமஹ, ஓம் பஞ்சவர்ணாய நமஹ, ஓம் அக்னிர்பயாய நமஹ. இந்தாங்கோ. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ. ஓம் சுரார்க்னே நமஹ, ஓம் ஹரித்வர்ணாய நமஹ, ஓம் சுபகராய நமஹ, ஓம் படவே நமஹ, ஓம் படுவேஷுப்ரதே நமஹ. சகுந்தலா, அபிராமி டான்ஸ் கத்துக்க வரதுனால உங்களை பிரிஞ்சிருக்கிறோங்கிற எண்ணம் எங்களுக்கு வரல. ஆனா ஏன் நீ சரியா பேச மாட்டேங்கிறீங்க? என்னத்த பேசுறது? உன் வீட்டுக்காரர் பண்ற வேலை பேசுற மாதிரியா இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் கோவம் வரும். ஆனா உன் புருஷன் கோவத்திலே உருவான மனுஷன். அவராலதான் எல்லா பிரச்சனையும்.
ஏன் புருஷனு எவ்வளவுதான் அவமானத்தை தாங்குவாரு. தப்புதான் அண்ணி. ஆம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டோம், நாம பொம்பளைங்க எல்லாரும் ஒன்னா சிரிச்சு பேசலாம்ல. பேசலாம்டா. நான் உண்மையே என் மனசுல இருக்கிறத சொன்னேன். சரி, எப்படி இருக்கீங்க? அண்ணன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா, அபிராமி வரல? அவ எங்க கோயிலுக்கு எல்லாம் வரா? நீ வழக்கமா இந்த கோயிலுக்கு தான் வருவியா? இல்ல நீ, எப்போது மனசு சரியில்லைன்னா வருவேன், இல்லன்னா வெள்ளிக்கிழமை வருவேன். ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்தது இல்லையே. நானும் எப்பவாதான் வருவேன். இந்த கோயில்ல இருக்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணினா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. யாருக்கு கல்யாணம்? நம்ம வந்தனாவுக்கு தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம்னா அதுக்கான ஏற்பாடு, மாப்பிள்ள எல்லா ஏற்பாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மாப்பிள்ளை ஜாதகங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீ எங்க அண்ணனும் அண்ணியும் பண்ண புண்ணியத்துக்கு உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் கிடப்பான். வாங்கடி போலாம். யாருமா வீட்ல? யார் வீட்ல? காலிங் பெல் கூட இல்ல. அட்ரஸ் தானே? இதான். ஹலோ. யாரு? ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம். நான் தான் மாடல் மகேந்திரன். நீங்களா வேலை கட்டு வந்து நீங்களே என்ன திட்டிட்டு போனீங்களே, ஞாபகம் இல்லையா? ஆமா. நீங்க என்னங்க? நானும் போஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஐம் சாரி, நான் உங்களை தேடி வரல. உங்க தங்கச்சி காயத்ரி இருக்காங்களா? காயத்ரியா? என்னங்க இது? எல்லா கேள்வி பதிலும் வாசப்படல தானே? கடங்காரனா இருந்தா கூட உள்ள கூப்பிட்டு தான் பேசுவாங்க. ஐம் சாரி, நீங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. காயத்ரி, காயத்ரி, இது வரேன்க்கா. என்னக்கா?